கல்வி நிதி வழங்காதது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று ஓபிஎஸ் பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். கல்வி நிதி வழங்காதது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இத்தனை நாட்களா இல்லாம திடீர்னு இந்த அறிக்கை இப்ப வெளியானதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இல்ல காரணம் பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில எல்லோருக்கும் 100% தெரிந்த காரணம் தான். இதுவரையிலும் மத்திய அரசை நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில், இன்னும் சொல்ல போனால் தீவிர ஆதரவு நிலைப்பாட்டில் பயணித்தவர் தான் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள். இந்த கட்சி தர்மயுத்தம் நடத்தி அதை இணைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்வதற்கு வழிவகுத்தார்கள். பல்வேறு காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சி நமக்கு துணையாக இருந்தது என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து அவர் பயணித்து வந்தார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அழுத்தத்தின் காரணமாக இவரை புறக்கணிக்கும் நிலை, மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களை மத்திய பாஜக புறக்கணிக்கும் நிலை தொடர்வதை நாம் பார்த்து வருகிறோம். அமித்ஷா அவர்கள் 2 முறை வந்தார், பார்க்கவில்லை. திரு மோடி அவர்களுக்கு மிக பணிவான ஒரு வேண்டுகோள் கடிதத்தை விடுத்தும் கூட தூத்துக்குடியிலேயோ திருச்சியிலேயோ விமான நிலையத்தில் வரவேற்கும் போதோ அல்லது வழி அனுப்பும் போதோ நிச்சயமாக சந்திப்பார் என்கிற சூழலில் இது தொடர்பாக ஊடகங்கள் அனைத்துமே சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிவித்த நிலையில் அவரும் புறக்கணித்து விட்டு சென்றதால் தன்னுடைய நிலைப்பாட்டை, உறுதிப்பாட்டை அவர் தெரிவிப்பதற்கு களம் இறங்கி இருக்கிறார். மாநிலம் சார்ந்து செயல்பட வேண்டும், மாநிலுடைய மக்கள் நலனும் முக்கியம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இந்த அறிக்கையை கண்டன அறிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்கலாம். சகோதரி, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.